ராதாரவி சாருக்கும் நடிகர் சுந்தர் சிக்கும் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இவர் பண்ணது ரொம்ப மோசம், இவ்வளோ நாள் பழங்கின மனுஷனையே இந்த அளவுக்கு ஒரு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவும் மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்களே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை தான் நடிகை குஷ்பு மற்றும் நடிகர் சுந்தர் சி 2 பேரும் அவங்களுடைய மகள் கல்யாணத்தில் ராதாரவிக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்தை தான் ராதாரவி தெரிவிச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவங்க கூப்பிடலைன்னா கூட நான் போயிருப்பேன், ஆனால் அது மரியாதையாக இருக்காது மற்றவங்க முன்னாடி எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை நடிகர் சுந்தர் சி நடிகை குஷ்புவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நடிகை குஷ்புவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு நடிகர் ராதாரவி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முதல் மகளான அவந்திகாவோட திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை மேலே பிரச்சனையும் நடிகை குஷ்பு சந்திச்சுட்டு வராங்க. முதல் பிரச்சனை அவங்களுடைய 2வது மகள் அனந்திதாவோட அந்த பாடி ஷேமிங் மேட்டரில் சைபர் கிரைம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஹார்டாக பேசியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் நிறைய ஐடிஸ்லேருந்து தன்னுடைய மகளை எலின் மாதிரி இருக்கிறாங்க, ஒபிசா இருந்து நீங்கள் எப்படி திடீர்னு இப்படி உடம்பை குறைச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு காஸ்ட்லியான பிளாஸ்டிக் சர்ஜரியோ இல்லை குளூட்டோதைன் ட்ரீட்மெண்ட்டோ எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தது. கண்டிப்பாக அந்த ஐடி மேலே நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய முதல் மகள் திருமணம் முடிஞ்சு தன்னுடைய கணவராக ரொம்ப ஆப்போசமான ஃபோட்டோஷூட்டை எடுத்து அது மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இன்ஃபேக்ட் ஜெயம் ரவி சாரே முதல்ல உங்களுடைய குழந்தைங்களை வளர்ப்ப சரி பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய லைஃப்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஃபோட்டோஷூட் ரொம்ப வைரலாக போச்சு. 3வது இப்போ நடிகர் சுந்தர் சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி குஷ்புக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக தன்னுடைய முதல் மகளுடைய திருமணத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நடிகை குஷ்பு. இந்த மாதிரி சமயத்தில் தான் அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு விதத்தில் தான் ராதாரவி சொன்ன முக்கியமான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை குஷ்புவை ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய கணவர் சுந்தர் சி அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் பொண்ணான அவந்திகாவை தேர்வு பண்ணின அந்த மாப்பிள்ளையை சுத்தமாக சுந்தர் சிக்கு பிடிக்கல. ஆனால் பொண்ணும் மனைவியும் ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த திருமணத்துக்கே ஒப்புக்கொண்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்துக்கு முன்னாடியே கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை சலசலப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஜெயம் ரவியோட இஷ்யூவில் கூட அந்த ஒரு உச்சக்கட்டத்துக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி இந்த பிரச்சனை இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அதனுடைய முதல் கட்டமாக தன்னுடைய இணையதள பக்கத்தில் இருந்து மனைவியோட முழு ஃபோட்டோஸையும் ரிமூவ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் திரையுலகத்திலிருந்து இருக்கிற அனைவருமே டிவோர்ஸுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு முக்கியமான வேலையாக இது பார்க்கப்படுது. அதுக்கப்புறமேலும் அவங்க சைடில் இருந்து இந்த டிவோர்ஸ் விஷயத்த ஒருத்தராக இனிஷியேட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் இந்த டைமில் நடிகை குஷ்புக்கு ஆதரவாக தான் எல்லா திரையுலக கலைஞர்களுமே பேசியிருக்காங்க, முக்கியமாக ராதாரவி. இன்ஃபேக்ட் ராதாரவியை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலை. இந்த விஷயம் ரொம்ப ஓப்பனாக ராதாரவி பேசியிருந்தார். அவங்க கூப்பிடலைன்னா கூட நடிகை குஷ்பு மகள் கல்யாணத்துக்கு நான் போயிருப்பேன், ஆனால் அது மற்றவங்க முன்னாடி மரியாதையாக இருக்காது. அவங்க அப்போது பண வசதி இல்லாத இருந்தாங்க, அப்போ நான் தேவைப்பட்டேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேன், ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் நிறைய இருக்குது. அவங்க கூப்பிடுற முக்கியமான நபர்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க, சொசைட்டியில் ரொம்ப பெரிய அந்தஸ்து உள்ளவங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் நடித்த நண்பன் இப்போ கூட அவன் தொகுதியில் நிற்கும் போது நான் அவனுக்கு முதல் முறையாக வாழ்த்துக்கள் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சுந்தர் சி எனக்கு பல வகையில் நண்பர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கைக்கு நான் நிறைய விஷயங்களை நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து அட்வைஸாக கொடுத்துருக்குறேன். ரொம்ப நல்லா பழகின நண்பன் கூப்பிடலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி அவன் எடுத்திருக்கிற அந்த முடிவை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. குஷ்பு ஒரு டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மயக்கம் போட்டு விழும்போது அவங்கள போய் தொடுறதுக்கு எல்லாருமே பயப்பட்டாங்க. ஆனால் நான் தான் அவசர அவசரமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அப்படி இருந்து ரொம்பவும் நெருக்கமான என்னையே அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த விவாகரத்து விஷயத்தை கேட்கும்போது எனக்கு மேலும் கஷ்டமாக இருக்குது. இந்த விவாகரத்து வாங்குறது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு எனக்கு தெரிஞ்ச 1000 தடவை யோசிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம், இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு விவாகரத்து அப்படிங்கிற எண்ணம் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 10-15 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். விவாகரத்தை பேசுறது ரொம்ப எளிது, ஆனால் பிரிஞ்சு வாழ்றது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினமாக இருக்கும். அது நமக்கு மட்டும் இல்லை, அந்த கடினமான ஒரு சூழ்நிலையை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது. இந்த முடிவை பற்றி மறுபடியும் சுந்தர் சி ரீகன்சிடர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நடிகர் ராதாரவி.